பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் விபத்துக்குள்ளாகி மிகவும் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உண்டு. ஒருவர் அவரை பார்ப்பதற்காக கடந்து சென்றார். அவர் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து மிகவும் துக்கப்பட்டார். அவருடைய காதுகள்ல ஒரு சில வார்த்தைகளை சொன்னார். சொல்லும்போது மரணப்படுக்கையில் இருந்த அந்த சகோதரனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வடிந்தது. சில மணி நேரத்துக்குள்ளால அந்த சகோதரன் மரித்து போனார். அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் நிர்கதியானார்கள். அவருடைய காதுகள்ல அந்த நபர் என்ன பேசினார் என்று கேட்டா, எத்தனை முறை வேகமா போகாத, வேகமா இந்த வாகனங்களை ஓட்டாத அப்படின்னு சொன்ன பிறகு நீ கேட்கவே இல்லையே. இன்றைக்கு மரண படுக்கையில் இருக்கிறார். உன்னுடைய மனைவி பிள்ளைகளை யார் இனி கவனித்துக் கொள்வார்கள்? பிழைத்து வருவது கடினம். அப்படி பிழைத்து வந்தாலும் கூட எந்த வேலைக்கும் போகவோ உழைக்கவோ முடியாத ஒரு நிலையில் தான் காணப்படுவார். சிலருக்கெல்லாம் சில சூழ்நிலைகள்ல உபதேசங்கள் சொல்லுவது, அறிவுரை சொல்வது அவர்களுக்கு கசப்பா தெரிகிறது. வேதத்துல பாருங்க, ஆதி பெற்றோர ஆண்டவர் ஏதேன் என்கிற இன்ப வனத்துல கொண்டு போய் வைத்தார். அந்த தோட்டம் முழுவதும் சுவை தரக்கூடிய பலவிதமான கனிகளை ஆண்டவர், கனிதரு மரங்களை அங்கே வைத்திருந்தார். எந்த மரத்தில் இருந்து வேண்டுமானாலும் தாராளமாய் பறித்து நீ புசிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மரத்தை காண்பித்து, இந்த மரத்திலிருந்து மட்டும் நீ பழத்தை பறித்து சாப்பிடவே கூடாது. ஒரு சின்ன கட்டளை. சுத்திலும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கனிதரும் மரங்கள் இருக்கும் போது ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம்தானே சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அந்த ஒரு சின்ன கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியாம போனதுனால அவங்க வாழ்க்கையில எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு சோகமான சம்பவங்கள். கவனித்து பாருங்க. சாத்தானுடைய தந்திரமான பேச்சுக்கு இடம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாதபடிக்கு பிரியமானவர்கள் அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டார்கள். முதல்ல அவர்கள் நிர்வாணியானார்கள். நிர்வாணிதான், இருந்தாலும் நிர்வாணி என்று அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. இனி பெண் கற்ப வேதனை அனுபவித்துதான் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். மனுஷன் நெத்தி வியர்வ நிலத்துல சிந்தனாத்தான் அவனுக்கு உணவு என்கிற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். இதெல்லாம் இப்படி ஒரு காரியத்தை செய்யாத அப்படின்னு சொன்ன போது அதை மீறி செய்ததினாலே உண்டான இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள். வேதத்தில் சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பதற்கு முன்பு அந்த பட்டணத்தை அழிக்க போகிற சம்பவத்தை
லோத்துவுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தூதன் மூலமாய் சொல்லுகிறார். ஆனாலும் அந்த பட்டணத்தை விட்டு அவர்கள் வெளியேறாம காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார்கள். தேவ தூதர்கள் 3 பேரும் லோத்துவையும் மனைவியையும் அவங்க பிள்ளைங்க 2 பேரையும் கைகளை பிடித்து ஊருக்கு வெளியே கொண்டு வந்து நிறுத்தினார்களாம். நிறுத்திட்டு சொன்ன ஒரு வார்த்தை, திரும்பி பார்க்காதீங்க. சொதோங்கோமுரா பட்டணத்தை இனி திரும்பி பார்க்காதீர்கள். சமதளமான எங்கேயும் தங்காதீங்க. மலைகளை நோக்கி ஓடி போங்க. திரும்பி பார்த்து லோத்துடைய மனைவி உப்புத்தூண் ஆண்டாள். மலையில போங்கன்னு சொன்னப்போ, இல்லை நாங்க சமபூமியில போகிறோம், அல்லது பக்கத்து ஊருக்கு போறோம்னு சொன்னாங்க. அங்க போனதுனால அங்க அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. சொந்த பிள்ளைகளை தகப்பனுக்கு மதுபானம் கொடுத்து அவருக்கு போத தலக்க மேலே ஆறினப்போ தகப்பனோடு பிள்ளைகள் படுத்து கொண்டார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது வேதத்தை வாசிக்கும் போது, அன்னாள் மன்னிக்கவும் மனுவே குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லை, ஜெபிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் மனைவிக்கு தூதனை அனுப்பி நல்ல செய்தி சொல்லாங்க. குழந்தை பிறக்கும், இப்படியெல்லாம் நீங்க அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லு. ஆனா பெற்றோர் குழந்தை பிறந்த பிறகு அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எல்லா காரியம் செய்து கொடுப்பார்கள். வஸ்திரங்கள் எடுத்து கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, படிப்பை கொடுத்து, பல காரியங்கள் செய்தாங்க. தலைமுடியில மட்டும் கை வைக்க விட மாட்டாங்க. அவன் கேட்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு நீ நசரேனாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே தலையில கத்தி படவே கூடாது. அவனு இளம் பிராய வரைக்கும் 7 சடைகளோடு தான் நடந்தான். அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தலைமுடியை சிரைக்காத வரைக்கும் அவனுக்கு வல்லமைன்னு சொன்னா பயங்கரமான வல்லமை. எந்த காரியத்தையும் சிம்பிளா செய்து முடிப்பார். ஒரு கழுதையின் தாட எலும்பை கொண்டாகும் 1000 பேரை கொண்டு போட்டான். ஒரு முறை ஒரு ஊரி எல்கையில் இருந்த கேட், அதாவது வாசல அப்படியே பிடுங்கி தன் தோள் மேல் வைத்துக் கொண்டு மலைக்கு ஏறி போனானா. ஆனா நசரேய விரதம் இருக்கும் போது லேவிய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, திராட்சை சம்பந்தப்பட்ட எதையுமே சாப்பிடக்கூடாது. திராட்சையானாலும், அதிலிருந்து வருகிற சாறானாலும், அதிலிருந்து உண்டாகிற எதானாலும் கூட சாப்பிடவே கூடாது. ஆனால் அவன் 2 காரியம் பண்ணனான். அவன் நசரேனா இருந்த போதும் திராட்சை மது அருந்தினான். அதுக்கப்புறம் வேசியின் மடியிலே படுத்து கொண்டான். நடந்தது என்ன? நயவஞ்சகமாய் அவன் தலையில் இருந்த 7 சடைகளையும் அவன் யார் மடியில படுத்து கிடந்தானோ அவள் சிரைத்து எடுத்தாள். அதோட சிம்சோனுக்கு பலமும் போச்சு, அவனுக்கு மதிப்பும் போச்சு. அதுக்கப்புறம் மதிப்பிழந்து காணப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்லி வேதத்தின் வழியாய் எச்சரிக்கும் போது நாம் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். எவ்வளோ பட்டம் பதவியில இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அது அதிகமான இழப்புகளை சந்திப்பதற்கு வழிகள் உண்டாகும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஆழத்துக்கு கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை வீசுங்கள் என்று சொன்னார். பேதுரு
ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார். ஆண்டவரே, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோ ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆனாலும் நீங்கள் சொல்லுகிறதுனால நாங்கள் வலைகளை கொண்டு போய் மீன்களை பிடிப்பதற்காக வீசுகிறோம் என்று சொல்லி ஆழத்துக்கு கொண்டு போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பிரகாரம் செய்த போது 2 படகு நிரம்ப அவன் மீன்களை பிடித்து கொண்டான். ஒரு முறை கானாவூர் திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. அன்னை மரியாள் அதை இயேசுவுக்கு தெரியப்படுத்தினார்கள். இயேசு என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னான். இருந்தாலும் கூட அன்னை மரியாள் அங்கே நின்ற பந்தி வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு சொல்வதை போல் செய்யுங்கள் என்று சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? கற்சாடிகள் முழுவதும் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று. பிரியமானவர்களே, 6 கற்சாடி நிறைய தண்ணியை கொண்டு வந்து நிரப்பினாங்க. இப்ப இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு சொன்னார், அதில் இருந்த மொண்டு பந்தி மேற்பார்வையாளர் அவனை சுவைக்க கொண்டுங்க. அப்படி கொண்டு போய் சுவைக்க கொடுத்த போது அந்த தண்ணீர், அந்த செம்பில் இருந்த தண்ணீர் மாத்திரமல்ல, 6 கற்சாடி நிறைய தண்ணீரும் திராட்சரசமாய் மாறினது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது, கீழ்ப்படிந்து நடக்கும் போது விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் நடத்துகிற பிரகாரம் நடந்து கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று வேதத்தில் சங்கீத புஸ்தகம் 32:8 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வழிகளில் நடக்கணும். வேதத்தில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்த பிறகும் கூட சீசர்கள் கடல்ல மீன் பிடிக்க போகிறார்கள். இதே போலதான் ராம் முழுவதும் பாடுபட்டு உழைக்கிறார்கள். ஒரு மீன் அகப்படவே இல்லை. என்ன செய்வது என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு கரையில் நின்று கொண்டு, பிள்ளைகளே, மீன் ஒன்று அகப்படவில்லையா என்று கேட்டார். இல்லைன்னு சொன்னான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மீன்களை பிடிக்கும்படி வலப்பக்கம் வலை வீசுங்கள். ஒரு படகுல நின்று கொண்டு வலப்பக்கம் இடப்பக்கம் என்று சொல்ல இல்லை. படகுல தான் வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்க தவிர கடல்ல வீசும் போது சரியான இடத்துல தான் விழும், ஒரே இடத்துல தான் விழும். ஆனாலும் அந்த படகின் வலது பக்கத்தில் நின்று கொண்டு வலை வீச சொன்ன போது அவங்க அப்படியே செய்தார்கள். செய்த மாத்திரத்துல வலையில 153 மீன்கள் இருந்தது. வலை கிளியவே இல்லை. ஆதி பெற்றோர்கள் ஒரு சின்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால வேதனை சோதனை. புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படியே கீழ்ப்படிந்து செய்த போது அவங்க வாழ்க்கையிலையும் அவங்களை கொண்டு பிறருடைய வாழ்க்கையிலையும் பெரிய விடுதலை, மெய்யான விடுதலை. இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் நல்லா படியுங்க, கொஞ்சம் கவனம் செலுத்தி படியுங்க, தேர்வு டைம்ல கொஞ்சம் டைம் எடுத்து படிங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அது கசப்பா தெரிகிறது. வாகனத்தை வேகமா ஓட்டக்கூடியவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மிதமான வேகத்துல போங்கன்னா அவங்களுக்கு அது கசப்பா தெரிகிறது. கசப்பா தெரிகிறது. அதனால அவங்க என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னா அவங்க விருப்பத்துக்கு போறாங்க. எங்கேயாவது போய் ஏதாவது ஒண்ணுல சிக்கி சின்ன பின்னமாகிறவர்களைத்தான் பார்க்க முடிகிறது. என்னுடைய போதனைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது இப்படிதான் சம்பவிக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள்ல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். சிலரெல்லாம், ஐயோ, நான் போதகத்துக்கு செவி கொடுக்காமல் போனேனே, இன்னைக்கு நான் நிர்கதியா நிற்கிறேனே,
நான் இன்றைக்கு வேதனையோடு நிற்கிறேனே என்று சொல்லி புலம்புவதை கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கானாலும் பெரியவருடைய ஆலோசனைக்கானாலும் போதகர்களுடைய போதகர் வழியாய் சொல்லக்கூடிய இறை வார்த்தைகளுக்கானாலும் முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழுங்கள். நீங்கள் பாதுகாப்பாயிருப்பீர்கள், சுகமாயிருப்பீர்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒப்புக் கொடுக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வழி நடத்துதலுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தது போல ஆண்டவரோடு ஐக்கியமாய் வாழும்படி அந்த கிருபையை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. சமாதானம்.